சீஜா டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். சட்டத்துல சில சமயம் ரொம்ப சுவாரஸ்யமான முரண்பாடுகள் வரும். இன்னைக்கு நாம பார்க்க போறதும் அப்படி ஒரு விஷயம்தான். ஆமா, ஒரு சின்ன டெக்னிக்கல் தப்புக்காக ஒரு பெரிய சட்டப்பிழையை ஏத்துக்க முடியுமாங்கிற கேள்வி. கரெக்ட். ஒரு வரி செலுத்துபவர் ஒரு சின்ன தவறு செய்றார். அதுக்கு சட்டப்படி ஒரு சரியான அபராதம் இருக்கு. ஆனா அதிகாரி அந்த பிரிவை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத இன்னொரு பொதுவான பிரிவை பயன்படுத்தி அபராதம் போடுறாரு. அதுவும் அந்த தவறான பிரிவில் இருக்கிற உச்சவரம்பை விட அதிகமா. ஆமா, இதுக்கு நடுவுல வரி செலுத்துபவர் மேல்முறையீடு செய்ய கொஞ்சம் லேட் பண்ணிடுறாரு. இப்ப கேள்வி என்னன்னா, அந்த டெக்னிக்கல் தப்புக்காக இவ்ளோ பெரிய சட்டப்பிழைய நாம ஏத்துக்கணுமா? அலகாபாத் உயர்நீதிமன்றம் இதுக்கு என்ன பதில் சொல்லுச்சுன்னா இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். நிச்சயமா, இது சட்டத்தோட எழுத்து முக்கியமா இல்ல சட்டத்தோட நோக்கம் முக்கியமாங்கிற கேள்வியை எழுப்புது. முதல்ல என்ன நடந்ததுன்னு சுருக்கமா சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஒரு நிறுவனம் அவங்களோட ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸை சரியான நேரத்துல தாக்கல் செய்யல. இதுக்காக ஜிஎஸ்டி அதிகாரி ஜூன் 6, 2025 ஒரு அபராதம் விதிச்சு உத்தரவு போடுறாரு. சரி, ரிட்டர்ன்ஸ் லேட்டா ஃபைல் பண்ணினா அபராதம் உண்டுன்னு நமக்கு தெரியும். இதுல என்ன பிரச்சனை வந்துச்சு? ஏன் இது உயர்நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டியது இருந்தது? பிரச்சனை அந்த அபராதத்தை விதிச்ச முறையில தான் இருக்கு. அந்த உத்தரவை எதிர்த்து அந்த நிறுவனம் மேல்முறையீடு செய்யுது. ஆனா சட்டப்படி மேல்முறையீடு செய்ய வேண்டிய காலக்கெடுவை தாண்டிட்டாங்க. மேல்முறையீட்டு அதிகாரி நீங்க லேட்டா வந்ததால உங்க மனுவை விசாரிக்கவே முடியாதுன்னு சொல்லி அக்டோபர் 24, 2025 அதை தள்ளுபடி பண்ணிடுறாரு. ஓ, அப்போ இங்க ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒன்னு அதிகாரி போட்ட அபராத உத்தரவு, ரெண்டாவது மேல்முறையீடு காலதாமதமானது. சரியா சொன்னீங்க. அதனாலதான் அவங்க நேரடியா உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்காங்க. அப்போ உயர்நீதிமன்றம் முன்னாடி இருக்கிற கேள்வி, அந்த அபராத உத்தரவுல உண்மையிலே பெரிய சட்டப்பிழை இருக்கா? அப்படி இருந்தா காலதாமதங்கிற ஒரு காரணத்துக்காக அதை கண்டுக்காம விட்டுடலாமா என்பதுதான். அதுதான் முக்கியமான புள்ளி. சரி, அந்த அபராத உத்தரவுல என்னதான் சட்டப்பிழை இருந்துச்சு? அதிகாரி செஞ்ச தவறு என்ன? முதல் மற்றும் முக்கியமான தவறு அவர் பயன்படுத்திய சட்டப்பிரிவு. ஜிஎஸ்டி சட்டத்துல ரிட்டர்ன்ஸ் தாமதமா தாக்கல் செய்யறதுக்குன்னே பிரிவு 47ன்னு ஒரு ஸ்பெசிபிக் பிரிவு இருக்கு. பிரிவு 47. சரி, அது ரொம்ப நேரடியானது. தாமதமாகிற ஒவ்வொரு நாளுக்கும் 1000 ரூபாய், அதிகபட்சமா 5000 ரூபாய் வரைக்கும் தான் அபராதம் விதிக்க முடியும்னு அது தெளிவா சொல்லுது. ஓ, வெறும் 5000 ரூபாய் தானா? அது ரொம்ப நேரடியான விஷயமாச்சே. அப்புறம் ஏன் அதிகாரி இந்த பிரிவை பயன்படுத்தல? அதுதானே இந்த தவறுக்கு சரியா பொருந்தும். நல்ல கேள்வி. இங்கேதான் அதிகாரியோட செயல்பாடு கேள்விக்குள்ளாகுது. அவர் பிரிவு 47 விட்டுட்டு பிரிவு 125 பயன்படுத்தியிருக்காரு. பிரிவு 125? ஆமா, இந்த பிரிவு 125 என்பது ஒரு பொதுவான பிரிவு. சட்டத்துல சொல்ற மாதிரி ஒரு ரெசிஜுவரி கிளாஸ். ஒரு நிமிஷம். பொதுவான பிரிவுன்னா என்ன? அதுக்கும் குறிப்பிட்ட பிரிவுக்கும் என்ன வித்தியாசம்? கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இத ஒரு உதாரணத்தோட சொல்றேன். ஒரு டிராஃபிக் சட்டத்தை எடுத்துக்குவோம். ஹெல்மெட் போடாம போனா 1000 ரூபாய் அபராதம்னு ஒரு குறிப்பிட்ட விதி இருக்கு. சரி. சிக்னலை மதிக்காம போனா 500 ரூபாய்னு இன்னொரு குறிப்பிட்ட விதி இருக்கு. ஆனா வண்டிய தாறுமாறா ஓட்டி பொதுமக்களுக்கு இடையூறு செஞ்சா என்ன பண்றது? அதுக்குன்னு தனி அபராதம் சொல்லப்படலைனா அப்போ பொது பாதுகாப்பு விதிகளை மீறியதற்கான அபராதம்னு ஒரு பொதுவான விதியை பயன்படுத்துவாங்க. அது மாதிரிதான் ஜிஎஸ்டி சட்டத்துல ஒரு தப்பு நடந்திருக்கு, ஆனா அதுக்கு தண்டனை என்னன்னு எந்த பிரிவிலையும் சொல்லலைன்னா அப்போ இந்த பிரிவு 125 பயன்படுத்துவாங்க. இது ஒரு கடைசி புகலிடம் மாதிரி. புரியுது. அப்போ ரிட்டர்ன்ஸ் லேட்டா ஃபைல் பண்றதுக்கு பிரிவு 47ல தண்டனை இருக்கும்போது அதிகாரி எதுக்கு இந்த கடைசி புகலிடமான பிரிவு 125க்கு போனாரு? நீங்க கேக்குறது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒருவேளை அதிகாரி இது பெரிய தப்பு, கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா சட்டம் அப்படி வேலை செய்யறதில்ல. சட்டப்படி அது தப்பு இல்லையா? ஆமா, சட்டத்தோட அடிப்படை கொள்கையே ஸ்பெசிபிக் ப்ரொவிஷன் ப்ரிவேல்ஸ் ஓவர் ஜெனரல் ப்ரொவிஷன் தான். அதாவது ஒரு பிரச்சனைக்குன்னே ஒரு தீர்வு சட்டத்துல இருக்கும்போது நாம பொதுவான தீர்வை தேடி போகக்கூடாது. இது சட்டத்தோட அரிச்சுவடி. சரி, அப்போ தவறான பிரிவை பயன்படுத்தியதுதான் முதல் சட்டப்பிழை. இதோட முடிஞ்சுதா இல்ல இன்னும் இருக்கா? இல்ல, இங்கேதான் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு.
இது முதல் பிழையை விட ரொம்பவும் வெளிப்படையான பிழை. அப்படியா? என்னது அது? ஒரு வாதத்துக்காக அதிகாரி பிரிவு 125 பயன்படுத்தினது சரின்னே வச்சுக்கிட்டாலும் அந்த பிரிவிலேயே அதிகபட்சமா 25,000 ரூபாய் மட்டும்தான் அபராதம் விதிக்க முடியும். என்ன சொல்றீங்க? அப்போ இந்த கேஸ்ல எவ்வளவு அபராதம் விதிச்சாங்க? இந்த வழக்கின் விவரங்களின்படி அதிகாரி விதித்த அபராதம் அந்த 25,000 ரூபாய் வரம்பையும் தாண்டிமிட்டது. யோசிச்சு பாருங்க, முதல்ல தப்பான ரூட்டை தேர்ந்தெடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ரூட்ல இருக்கிற வேக வரம்பையும் தாண்டி போயிருக்காரு. சரியா சொன்னீங்க. இது எவ்ளோ பெரிய சட்டப்பிழை! அடடே, நீதிமன்றத்துல எப்படி எதிர்கொண்டாங்க? அரசு தரப்பு என்ன வாதம் வச்சாங்க? இது எவ்ளோ வெளிப்படையான தவறுனா, உயர் நீதிமன்றத்துல அரசு தரப்பு வழக்கறிஞரால இதை நியாயப்படுத்தவே முடியல. ஓஹோ. அவரே, ஆமாம், பிரிவு 125 படி 25,000 ரூபாய்க்கு மேல் அபராதம் விதித்தது தவறுதான் என்பதை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். அவங்களே ஒத்துக்கிட்டாங்களா? சரி, இப்ப நம்மகிட்ட 2 பெரிய மறுக்க முடியாத சட்டப்பிழைகள் இருக்கு. தவறான பிரிவு, வரம்புக்கு மீறிய அபராதம். ஆனா அந்த காலதாமதம், நீதிமன்றம் இது 2ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது? மிக அருமையான கேள்வி. இதுதான் இந்த வழக்கின் ஆன்மா. நீதிமன்றம் இந்த விஷயத்த ரொம்ப ஆழமா பார்த்துச்சு. அவங்க சொன்னாங்க, இந்த அபராத உத்தரவு பேட்டன்ட்லி இல்லீகல். பேட்டன்ட்லி இல்லீகல் அப்படின்னா? அதாவது பார்த்த உடனேயே இது சட்டவிரோதம்னு தெரியுது, இதுல எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு சட்டவிரோதமான உத்தரவை காலதாமதம் ஆயிடுச்சுங்கிற ஒரு தொழில்நுட்ப காரணத்தை சொல்லி நம்ம காப்பாத்த முடியாது. அப்படி செஞ்சா நம்ம ஒரு சட்டவிரோதத்தை நிலைநிறுத்துறதுக்கு சமம். இதத்தான் நீதிமன்றம் பெர்பெச்சுவேட்டிங் அண்ட் இல்லீகாலிட்டின்னு சொல்லுச்சு. இத இன்னும் எளிமையா சொல்லணும்னா, நம்ம வீட்டுக்கு வர்ற தபால் லேட்டா வந்ததால அந்த தபால்ல இருக்கிற தவறான செய்தி சரியாயிடாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கா? மிக சரியான உதாரணம். நீதிதான் முக்கியம், நடைமுறை பிழைகள் இல்லைன்னு நீதிமன்றம் அடிச்சு சொல்லியிருக்கு. அப்போ நீதிமன்றத்தோட இறுதி தீர்ப்பு என்ன? நீதிமன்றம் வரி செலுத்துபவருக்கு சாதகமா தீர்ப்பளிச்சது. அதிகாரியின் அசல் அபராத உத்தரவையும் காலதாமதத்துக்காக மேல்முறையீட்டை தள்ளுபடி செஞ்ச உத்தரவையும் ரெண்டையுமே ரத்து பண்ணிட்டாங்க. 2 உத்தரவுகளையும் ரத்து பண்ணிட்டாங்களா? அப்போ அந்த நிறுவனத்திற்கு அபராதமே கிடையாதா? அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனையே இல்லையா? அப்படி இல்ல, நீதிமன்றம் அந்த உத்தரவுகளை ரத்து செஞ்சுட்டு அந்த வழக்க திரும்பவும் அதே ஜிஎஸ்டி அதிகாரிக்கு அனுப்பியிருக்கு. ஓ, திரும்பவும் விசாரணைக்கு அனுப்பிட்டாங்களா? ஆமா, மனுதாவருக்கு போதுமான வாய்ப்பளித்து சட்ட விதிகளை சரியா பின்பற்றி ஒரு புதிய உத்தரவை பிறப்பியுங்கள்னு சொல்லியிருக்கு. அதாவது, ஒருவேளை அபராதம் விதிக்கணும்னா அது சட்டப்படி சரியான பிரிவான 47 கீழ் அதோட வரம்புக்குள்ள இருக்கணும்னு தெளிவுபடுத்தியிருக்கு. இது ரொம்ப நியாயமான தீர்ப்பு. இதன் மூலம் சட்டத்தை மீறி பிறப்பிக்கப்பட்ட ஒரு உத்தரவு தொழில்நுட்ப காரணங்களால நிலைநிறுத்தப்படுவதை நீதிமன்றம் தடுத்து நிறுத்தியிருக்கு. ஆமா, இந்த தீர்ப்பு அந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கிற அதிகாரிகளுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. சட்டத்தோட நோக்கம் வரி வசூலிக்கிறது மட்டும் இல்ல, அதை நியாயமான முறையில செய்யறதுதான்னு இது உரக்கச் சொல்லுது. அதே சமயம் வரி செலுத்துபவர்களுக்கும் இதுல ஒரு பாடம் இருக்கு இல்லையா? இந்த வழக்குல உயர் நீதிமன்றம் தலையிட்டதால நீதி கிடைச்சது. விட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? அந்த அநியாயமான அபராதத்தை செலுத்தி இருக்க வேண்டியிருந்திருக்கும். ஆமா, அதனால வரி செலுத்துபவர்கள் தங்களுடைய மேல்முறையீடுகள் மற்ற சட்ட நடைமுறைகளை சரியான காலக்கெடுவுக்குள் செய்ய வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. ரொம்ப சரி. அப்போ இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இது 2 பக்கமும் கூர்மையுள்ள கத்தி மாதிரி. அதிகாரிகள் சட்டத்தை சரியா பயன்படுத்தணும், அதே சமயம் வரி செலுத்துபவர்கள் காலக்கெடுவை சரியா பின்பற்றணும். ஆமா, இதுல ஒன்னு தவறுனாலும் நீதி கிடைக்கிறது ஒரு பெரிய போராட்டமாகும். சரி, இந்த ஆழமான அலசல ஒரு சிந்தனையோட முடிப்போம். இந்த வழக்கு ஒரு சட்ட விரோதமான உத்தரவு எவ்வளவு வெளிப்படையாக இருந்தாலும் அதை ஒரு நடைமுறை பிழைய காரணம் காட்டி நிலைநிறுத்த முயற்சி நடக்கும்னு காட்டுது. ஆனா நீதித்துறை விழிப்போடு இருந்து அந்த தடுத்திருக்கு. ஆமா, ஒருவேளை உயர் நீதிமன்றம் இந்த வழக்கில் தலையிடவில்லை என்றால் அந்த சட்டவிரோத அபராதம் அப்படியே இருந்திருக்குமோ? சட்ட நடைமுறைகளுக்கும் அடிப்படை நீதிக்கும் இடையேயான இந்த மெல்லிய கோட்டை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.